இந்து கோயில்ல இருக்கிற கோயிலுடைய ஒரு காரியத்தையே அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. பெருசா என்னமோ தோண்டி எடுத்து என்னமோ பெரிய இதை பண்ணதாக ஒரு ஒரு மாயை கிளப்பி கடைசி அது ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. அது செய்தது யாரோ, ஆனா பழி விழுந்தது யார் மேலேயும். திடீர்னு என் வீட்டுக்கு ஒரு 4 போலீஸ் வந்துட்டாங்கன்னா ஏன் வந்தாங்கன்னே தெரியாது. ஆனா போடும்போது எப்படி போடணும், பேராயர் வீட்டில் போலீஸ், பேராயர் வீட்டில் போலீஸ்ன்னு போடுவீங்க. அது ஏதோ உங்களுக்கு வியூஸ் கிடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க போடுறீங்களே தவிர எதுக்காக பேராயர் வீட்டுக்கு போலீஸ் போனாங்க அப்படின்னு சொல்லி யாருமே போடவே மாட்டாங்க. பிஜேபி பேரை கெடுக்கணும், இந்துத்துவ பேரை கெடுக்கணும். இதுக்காக இப்படி ஒரு கோயிலுடைய சமாச்சாரத்தை கொண்டு வந்து இப்படி ஒரு தர்மசாலையில் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி வீணா ஒரு இதை கிளப்பி விட்டதும் அதே காங்கிரஸ் தான். இப்போ அதே காங்கிரஸ் தான் சொல்றாங்க ஒண்ணுமே இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க. ஏதோ ஒரு கொலை நடந்து சொன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை 2 கொலை நடந்து ஏற்றுக்கொள்ள, இத்தனை கொலை நடந்து சொன்னா இதுனா ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்த போய் என்னமோ அந்த சிந்துபாத் கதை மாதிரி இது சொல்ற மாதிரி இருக்கு. எதற்காக அதை செய்தார்னு ஒண்ணுமே விளங்கலை. இப்போ ஏன் இப்படி செய்தாரு, இப்ப யாரை குற்றம் சொல்றதுக்காக? அங்க ஆண்டு கொண்டு இருக்கிற காங்கிரஸ் ஆட்சியவா அல்லது முன்னாள் பிஜேபி ஆட்சியவா? சார், நாட்டையே பரபரப்பா மாத்திருக்கிற ஒரு செய்தி என்னன்னா, பெங்களூர்ல இருக்க 800 ஆண்டு புகழ் பெற்ற தர்மஸ்தலா கோயிலை அழிக்கிறதோட அதோட புகழை கெடுக்கிறதுக்காக அந்த முகமூடி போட்ட ஒருத்தன் சின்னையாங்கிறவன் வந்து அங்க ஒரு பொய்யான புகழ் கொடுத்ததுக்காக அவனை கைது பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஆமாங்க, இன்னைக்கு எப்படி எப்படியெல்லாம் பிஜேபியுடைய பேரை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு இந்து கோயில் அது. அப்ப இந்து கோயில்ல இருக்கிற ஒரு கோயிலுடைய ஒரு காரியத்தையே அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இது யார் செய்யறாங்கன்றது கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்க என்ன பண்ணணும், கட்டாயம் அவங்களுக்கு வேண்டிய தக்க நடவடிக்கை எடுத்து தண்டனை கொடுத்து ஆகணும். இது ஏன் இந்துக்களுக்கு ஏன் தெரிய மாட்டேதுன்னு என்னுடைய பெரிய கேள்வி. அதாவது ஒரு பிஜேபி அரசாங்கம்ன்றது இந்துத்துவ அரசாங்கம்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்களே தவிர, ஆனா இந்துக்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக ஆதரவா இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்ல. பாருங்க, என்னமோ பெருசா என்னமோ தோண்டி எடுத்து என்னமோ பெரிய இதை பண்ணதாக ஒரு ஒரு மாயை கிளப்பி கடைசி அது ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. அது செய்தது யாரோ, ஆனா பழி விழுந்தது யார் மேலேயும். அதனால இதெல்லாம் இப்போ வந்து அங்க பெங்களூர்ல காங்கிரஸ் ஆட்சி வேற நடந்துகிட்டு இருக்குது. இது நிச்சயமா சொல்ல போனா காங்கிரஸுக்கு தான் அசிங்கம், பிஜேபிக்கு அசிங்கம்னு சொல்ல முடியாது. அதனால இதை புரிந்து கொள்ளணும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க, புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளணும். அதான் நல்லது. கோடிக்கணக்கான இந்துக்கள் மட்டும் இல்லாம வெளிநாட்டு கிறிஸ்தவர்கள் எல்லாருமே வந்து அந்த கோயில்ல வந்து சாமி தரிசனம் பண்ணுவாங்க. இதை பார்த்து பொறாமை அடைஞ்ச ஆப்போசிட் குரூப் அந்த கோயிலோட புகழை கெடுக்கணும், அந்த கோயில் புகழை அழிக்கணும், அந்த கோயிலை வந்து நிரந்தரமா மூட வைக்கணும்ட்டு அங்க வந்து பெண்களை கற்பழித்து புதைக்கப்பட்டதா ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கான் சார் அந்த சின்னையாங்கிறவன். ஆமாங்க, அதுதான் நான் சொல்றேன். இது இந்த சதி திட்டம் யார் பண்ணது அதை கரெக்டா கொண்டு போகணும். அதனாலதான் நான் அடிக்கடி இந்த நம்முடைய உங்களுடைய செய்தியாளர்கள், செய்தி துறையில இருக்கிறவங்க, மீடியாக்கள், நீங்க கொஞ்சம் டப்புன்னு இஷ்டத்துக்கு போட்டுடுறீங்களே தவிர அதை ஆராய்ஞ்சு எது உண்மை, எதை போடணும், எது போடக்கூடாது அப்படின்னு இல்லாம ஏதோ உங்களுக்கு ஒரு வியூஸ் கிடைச்சா போதுன்ற மாதிரி நீங்க போட்டுட்டு இருக்கிறீங்க. அதுவும் நீங்களும் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு காலத்துல மக்களுக்கு எதுவுமே தெரியாத நிலையில இருந்தது வெறும் பேப்பர் வாயிலாகவும் வானொலி உடைய செய்திகள் மூலமாக தான் இருந்தது. ஆனா இப்போ பல விதமான சேனல்கள் வந்துடுச்சு, மீடியாக்கள் வந்துடுச்சு. அதான் நம்ம மக்கள்கிட்ட போய் கொடுக்கும் போது சரியானபடி நம்ம கொடுக்கணும். எதுவுமே இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ திடீர்னு என் வீட்டுக்கு ஒரு 4 போலீஸ் வந்துட்டாங்கன்னா ஏன் வந்தாங்கன்னே தெரியாது. ஆனா போடும்போது எப்படி போடணும், பேராயர் வீட்டில் போலீஸ், பேராயர் வீட்டில் போலீஸ்ன்னு போடுவீங்க. அது ஏதோ உங்களுக்கு வியூஸ் கிடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க போடுறீங்களே தவிர எதுக்காக பேராயர் வீட்டுக்கு போலீஸ் போனாங்க அப்படின்னு சொல்லி யாருமே போடவே மாட்டாங்க. அதனால இது போல தவறான கருத்துக்களை கொடுப்பவர்கள் மேல கட்டாயம் தண்டனை கொடுக்கணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். அதாவது இன்னும் கொஞ்ச நாட்கள்ல கர்நாடகாவிலும் இப்போ சட்டசபை எலெக்ஷன் வர இருக்குது.
அதுக்காக இப்பொழுது அவங்க செய்கின்ற சில முயற்சிகள் என்றுதான் நான் சொல்ல முடியும். அதாவது அந்த கோயில்ல நான் தான் வேலை செஞ்சதாகவும், நான் தான் வேலை செஞ்ச போது பல பெண்களை வந்து அந்த கோயில் நிர்வாகமே கற்பழிச்சு அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்க ஆத்தோரமா கொன்னு புதைச்சதா இவன் சொன்னதை கேட்டு எந்த ஒரு விசாரணையுமே இல்லாம இவ்வளவு பெரிய பிரச்சனையை கிளப்பியிருக்காங்க அந்த காங்கிரஸ் அரசாங்கம். ஆமாங்க, இதெல்லாம் கோயில்ல பண்ண முடியுமாங்க? முதல்ல அதாவது ஒரு எங்கேயோ தனிப்பட்ட ஒரு மைதானத்துல பண்ணாங்கன்னு சொன்னா ஒத்துக்கலாம். கோயில்ல வந்து மக்கள் வந்து போற இடம், அந்த இடத்துல பண்ணாங்க, இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமே கிடையாது. அது தவறான புகார் என்பது நான் அது முந்தையே நான் முடிவு பண்ணிட்டேன். அதை என்ன பிரச்சனைனா, யாரோ ஒருத்தன் பொதுவா வந்து ஏதோ ஒரு இந்து கோயிலோ கிறிஸ்தவ கோயிலோ இஸ்லாமிய கோயிலுக்குள்ளேயோ நான் வந்து ஒரு 10,000 பேரை கொண்டு புதைச்சேன் 1000 பேரை கொண்டு புதைச்சேன்னு சொன்னா அது உண்மையா பொய்யான்னு கூட விசாரிக்காம இவன் சொன்னதை கேட்டு எஸ்ஐடி அதாவது சிறப்பு புலனாய்வு படையவே அமைச்சு இவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு மாசமா. அவன் வந்து இந்துக்களை முட்டாளாக்கி எல்லாரையும் முட்டாளாக்கி இருக்கான் அந்த முகமூடி போட்டவன். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஐ வாஷ் அப்படிதான் சொல்லணும். அதாவது மாநில அரசுக்கு தெரியாதா என்ன நடக்குதுன்னு? மற்ற மாநில அரசுக்கு வந்து நிச்சயமா இதை வச்சு பிஜேபிக்கு எதிரான காரியங்களை செயல்படுத்தணும்னு நினைக்கின்றவங்க அவங்க. அங்க காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. காங்கிரஸ் சொல்கின்ற காரியம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான காரியமா தான் இருக்கும். எதுவுமே சரியான காரியமா இருக்குது. ஏன்னா 60 ஆண்டு காலங்கள் அவங்க தான் ஆட்சி செய்தாங்க இந்தியாவை. ஒரு பொய்யான கருத்துக்களை தான் மக்கள்கிட்ட புகட்டி அவங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சாட்சி தான், அப்படிதான் நம்ம சொல்லணும். இப்போ போலீசார் விசாரணையில என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த முகமுடி போட்டவன் சொன்னது எல்லாமே பொய். அங்க எந்த பொண்ணுங்களையும் கற்பழிக்கல, அங்க யாரையுமே கொன்னு புதைக்கல, அந்த கோயிலை வந்து எப்படியாவது அழிக்கணும் அப்படிங்கிற சதி வேலையில இந்த நாய் வந்து இந்த வேலையை செஞ்சிருக்கான் சார். அதுதான் நான் சொல்றேன். அதாவது பிஜேபி பேரை கெடுக்கணும், இந்துத்துவ பேரை கெடுக்கணும். இதுக்காக இப்படி ஒரு கோயிலுடைய சமாச்சாரத்தை கொண்டு வந்து இப்படி ஒரு தர்மசாலையில இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி வீணா ஒரு இதை கிளப்பி விட்டதும் அதே காங்கிரஸ் தான். இப்ப அதே காங்கிரஸ் தான் சொல்றாங்க ஒண்ணுமே இல்லைன்னு அவங்களே சொல்றாங்க. என்னன்னா அவங்க ஆட்சி காலத்துல இப்படி நடந்தது, இப்படி எல்லாம் நடக்கப்பட்டன்னு நாளைக்கு யாரும் குறை சொல்லக்கூடாது அவங்க ஆட்சிய என்பதற்காகவே இதெல்லாம் இப்படி அவங்க சொல்லி மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் சொல்லணும் சார். ஒரு மாசமா இந்த என்ன சொல்றது, இந்த ஓனாய் மீடியாக்கள் திரும்ப திரும்ப போட்டு அந்த கோயில கற்பழிச்சிருக்காங்க, பொண்ணு புதைச்சிருக்காங்க அப்படின்னு திரும்ப போட்டு அந்த கோயிலை எந்த அளவுக்கு அழிக்க பேரை கெடுக்க முடியுமே கெடுத்துட்டாங்க. ஆனா பொதுமக்களோ பக்தர்களோ அரசியல்வாதிகளோ பெரும்பான்மையர்கள் வந்து அங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு அடிச்சு சொல்றாங்க சார். ஆமாங்க, அது கரெக்ட் தான், உண்மைதான். இந்த பொய்யான புகார் தான், இதுல என்ன சந்தேகம்? எப்படி அத்தனை பேரை ஏதோ ஒரு கொலை நடந்து சொன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலாம், இல்ல 2 கொலை நடந்து ஏற்றுக்கொள்ள, இத்தனை கொலை நடந்து சொன்னா இது என்ன ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்த போய் என்னமோ அந்த சிந்துபாத் கதை மாதிரி இது சொல்ற மாதிரி இருக்குது. பேப்பர்ல பாத்தீங்கன்னா தினத்தந்தில அந்த காலத்துல இன்னைக்கு வரைக்கும் சிந்துபாத் கதை ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கதை போல இது இருக்கின்றது. அதான் சொல்லணும். இந்த முகமூடி போட்டவன் யாரு, இவன் பின்னணி என்ன, இவன் பின்னாடி இருந்து இவனை இயக்குனது யாரு, எதுவுமே விசாரணையில எதுவுமே விசாரிக்காம எப்படி சார் இவன் சொன்னாங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய கோயிலை வந்து கோயிலோட புகழை அழிக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி விசாரணைங்கிற பேர்ல இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வருது சார். ஆமாங்க, அது தவறான காரியம். அது அவரு எதற்காக அதை செய்தார்னு ஒண்ணுமே விளங்கலை. இப்போ ஏன் இப்படி செய்தாரு? இப்ப யார குற்றம் சொல்றதுக்காக? அங்க ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் ஆட்சியவா, அல்லது முன்னாள் பிஜேபி ஆட்சியவா, அல்லது இந்துத்துவ ஆட்களை சொல்வதற்காக இப்படி குறை சொல்றாரா? எதனால சொல்றன்னு நமக்கு தெரியல. அவன் இதை விட அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். அதாவது நான் வந்து சோத்துக்கு வழி இல்லாம சுத்திட்டு இருந்தாலும் என்ன வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கும்பல், அது எந்த நாதாரி பெய கும்பல்னு தெரியல, அந்த அது விசாரணைலாம் தெரியும், அந்த நாதாரி பெய கும்பல் இவனை சந்திச்சு இந்த மாதிரி மஞ்சுநாத் புகழோட புகழை கெடுக்கணும்னு சொல்லி பணம் கொடுத்ததாகவும், இந்த மாதிரி கொன்னு புதைச்சிருக்காங்க, பெண்களை கொன்னு புதைச்சதா நீ வந்து செய்தியை பரப்பணும்னு சொல்லியிருக்கான் சார். இருக்கலாங்க, ஏன்னா இங்க அப்படித்தானே நடக்குது. இங்க தமிழகத்துல எல்லாமே வந்து பொய்யான காரியம் தான் நடந்துட்டு இருக்கு. எது உண்மையான காரியம் நடக்குது? எத்தனையோ கொலைகள் நடந்துச்சு, எல்லா கொலைகளும் மூடி மறைச்சிருக்கிறாங்க தமிழகத்துல.
எந்த கொலைக்கும் அவனு முடிவு கட்டல. கேட்டா அவனை நாங்க இது பண்ணிட்டோம், இவனை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், இவன் மேல நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்றாங்களே தவிர எதனால இந்த கொலை நடந்ததுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் யாரும் இது வரைக்கும் எந்த கொலையும் அதுக்கு உரிய ஒரு நடவடிக்கை எடுத்து உரிய காரணத்தை இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்படிதான் இதையும் நம்ம பார்க்கணும். அதனால நம்ம தமிழகத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் தான் விசேஷமாக இப்போ அரசாட்சியில் இருக்கின்றவர்கள் தங்களுக்கு எல்லா அதிகாரம் இருக்கின்றது என்ற காரணத்தினாலே சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இதுக்கெல்லாம் கடவுள் ஒரு நாள் இருக்கிறார். நிச்சயமா இதுக்கு ஒரு முடிவு வரும். நிச்சயமா ஒரு முடிவு வரும். கடைசியில இந்த மதவெறி பிடிச்ச ஓநாய் சொரிநாய வந்து இவன் பொய்யான தகவலை பரப்பி மக்களையும் முட்டாளாக்கி காவல்துறையை முட்டாளாக்கி அந்த காங்கிரஸ் அரசாங்கத்தையும் முட்டாளாக்குன கேஸ்ல பொய் வழக்குல இவனை கைது பண்ணியிருக்காங்க சார். இந்த முகமூடி போட்ட சின்னையாங்கிறவனை இவனோட பின்னணி என்னன்னு இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாங்க இப்போ இதுக்காக தனிப்பட போலீசார் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியாது. இப்போ அவர் சிலரெல்லாம் நிச்சயமா காட்டி கொடுத்திருப்பார். இந்நேரம் அவருடைய உண்மையான தன்மையை அவர் வெளிப்படுத்தியிருப்பார். யாரெல்லாம் இதற்கு சதிக்காரர்கள், யாரெல்லாம் அவரை செய்ய சொன்னாங்க, எதனால அவர் இப்படி ஒரு புகாரை கொடுத்தாரு, எல்லா கதையும் சொல்லியிருப்பாங்க. ஆனா பாவம் போலீஸ் வெளிப்படையாக எதுவும் பேச முடியாது. காரணம் அவங்க உண்மையா இருக்குன்னு நினைச்சா கூட அவங்க மேல இருக்கிற அரசியல்வாதிகள் அவங்கள பேசக்கூடாதபடிக்கு போலீசாரை தடுத்து நிறுத்தக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கின்றது. அதனால என்ன சொல்றது இத குறித்து, என்னதான் நடக்குது இந்தியாவில் ஒண்ணுமே யாருக்குமே புரியல. இவ்வளவு பெரிய ஒரு புகழ்பெற்ற ஒரு கோயிலை கெடுக்கும் சதி நோக்கத்தோட இவன் பின்னணியில இவ்வளவு பேர் வேலை செஞ்சிருக்காங்க சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு மதத்தின் தலைவரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சின்னையாங்கிறவன் எவ்வளவு பெரிய ஒரு வெறி பிடிச்ச சொரிநாயா வாழ்ந்திருக்கான் தான் வாழ்க்கையில. உண்மை தன்மை என்னைக்கு வெளிவந்துதான் ஆகும். எப்படினாலும் ஒரு நாள் வெளிவந்தா ஆகும். இங்க கூட நம்ம சென்னையில ஆம்ஸ்ட்ராங் கொலை இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏதோ ஒரு பெரிய அரசியல்வாதி இல்லாமல் இன்னொரு பெரிய அரசியல்வாதி கொலை செய்யவே முடியாது. அதே வண்ணமாக தான் இந்த கோயில்ல நடந்த கொலைகள் உண்மையா இல்லையா, அது யாரால இது முடக்கப்பட்டது, யாரால் தூண்டப்பட்டது என்கின்ற ஒரு காரியம் நிச்சயமாக ஒரு நாள் வரதான் செய்யும். வராம போகாது. எல்லாரும் மக்கள் மன்றத்துல வந்து நின்று ஆகணும், நீதிமன்றத்துல நின்றுதான் ஆகணும். ஆனா எதற்காக இப்படிலாம் பொய்யான காரியத்தை செய்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து மக்களுடைய மனநிலையும் கெடுத்து ஏன் இப்படி அரசியல் செய்யணும்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கல. பொய் புகார் அளித்த அந்த சின்னையாவுக்கும் தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர், அதாவது நம்ம சவுக்கு சங்கரோட மச்சான் சசிகாந்த் செந்திலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு கர்நாடக பிஜேபி வந்து ஸ்ட்ராங்கா வந்து வாதங்களை வைக்குது, புகார் தெரிவிக்குது சார். ஏதாவது இந்துக்களுக்கு எதிரான வேலைகள்ல இந்த காங்கிரஸ் ஏன் இவ்வளவு முன்மரமா செயல்படுது? இருக்கலாங்க. ஏன்னா அதாவது நெருப்பில்லாமல் சொல்லுவாங்க, என்ன தீ வராது என்னமோ சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அந்த மாதிரி ஏதோ ஒரு லிங்க் இருக்கிறதுனால தான், தொடர்பு இருக்கிறதுனால தான் அவர் தைரியமா அந்த காரியத்தை அவர் சொல்றாரு. அல்லது சொல்ல முடியாது இல்லையா? இது ஏதோ ஒரு சதி திட்டம். அதனால ஒருவேளை சதி திட்டமா அல்லது இதனால அவங்களுக்கு ஏதாவது பண வரவு இருக்குதோ என்னவோ, அதுக்காக கூட இதை செய்திருக்கலாம். என்னன்னு சொல்லி சரியா நமக்கு தெரியல. இந்த கேஸ்லயே ரொம்ப முக்கியமான விஷயம்னா, அந்த வெறி பிடிச்ச சொரிநாய் இந்த மாதிரி ஒரு பெண்களை கொண்டு புதைச்சிருக்காங்கன்னு புகார் சொன்னதுக்கு அடுத்து சுஜாதா பட்டுங்கிறவங்க தர்மஸ்தாலாவுக்கு போன என் பொண்ணை காணும், அவளை கொன்னுட்டாங்களான்னு கேட்டு ஒரு பரபரப்பு புகாரை கிளப்பியிருக்காங்க. இப்போ அந்த சுஜாதா பட் என்பவர் கூட எனக்கு பொண்ணே கிடையாது, நான் அப்படி ஒரு புகார் வந்து வேற ஒரு நோக்கத்துக்காக தப்பா சொல்லிட்டேன் அப்படின்ட்டு இருக்கேன். ஆமாங்க, காணாம போனாங்கன்னா அங்கதான் போய் செத்தாருன்னு ஏதாவது இருக்குதா? கோயிலுக்கு வர பிள்ளைங்க எத்தனையோ பிள்ளைங்க காணாம போறாங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் இருக்குது. இந்த நம்ம சென்னையிலே எத்தனையோ கோயில்ல எத்தனையோ பிள்ளைங்க காணாம போறாங்க, பிற்பாடு எத்தனையோ வருடங்கள் கிடைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சில இதா இருக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு பெருசா நம்ம எடுக்க முடியாது. இதை எடுத்துக்கிட்டு இதை பற்றி நம்ம பேசுறதோ நமக்கு சரியா தெரியாது. இந்த சுஜாதா பட்டு விசாரணையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ஒரு பொண்ணே கிடையாது, அவங்கள யாரும் கற்பழிச்சு கொலைலாம் செய்யல, அது வெறும் கற்பனை. நான் எதுக்காக இந்த மாதிரி புகார் கொடுத்தேன் அப்படின்னா, என் முன்னோர்கள் எனக்கு முன்னாடி வளர்ந்த என் தாத்தா வழி சொந்தங்கள் வந்து அவங்களோட பூர்வீக சொத்தை இந்த கோயிலுக்கு எழுதி வச்சுட்டாங்க,
திருப்பி கேட்டா கொடுக்க மாட்டேங்காங்க. அதனால அந்த கோயிலோட புகழையும் பேரையும் கெடுத்தா எனக்கு சொத்து வரும்னு ஒரு சில பேர், அந்த சின்னையாவை தூண்டி விட்ட ஒரு சில பேர் தான் இந்த சுஜாதா பட்டையும் தூண்டி விட்டுருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு கோயில் அடிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கும்பல்கள் செயல்படுது. அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு நான் சொன்னதுதான் ஆமா ஆமா இல்லையா? எது உண்மை நமக்கு தெரியாது. ம், என்ன நிறைய பேர் காணாம போறாங்க, நிறைய பேர் வராங்க திரும்ப. ம், எது உண்மை நமக்கு யாருக்குமே தெரியாது. பணத்துக்காக இன்னைக்கு எதையும் செய்ய மக்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. அதுல அரசியல்வாதிகளும் அதுல ஈடுபட்டிருக்காங்க தான் ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். ம். சரி, நன்றி, வணக்கம். நன்றி.